எனக்கு பிடித்த மரம் வேப்ப மரம். எங்க வீட்டை சுத்தி நிறைய வேப்ப மரம். ஒரு கிராமம் ஒண்ணு இருந்தது. அந்த கிராமத்தை சுத்தி நெல்வயல் இருந்தது. அந்த நெல்வயலுக்கு நடுவுல ஒரு பெருசா வயதான ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்துக்கிட்டதான் போய் எல்லாரும் ஊர் கூடி பேசுவாங்க. வெயில் காலத்துலலாம் அங்க இருக்க விவசாயிங்க அந்த வேப்ப மரத்துக்கு கீழே போய் ஓய்வு எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் அங்க இருக்க சிறுமிகள்லாம் மழை காலத்துல போய் அங்க ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. இது விளையாடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் அந்த இலையுதிர் காலத்துல இந்த ஊர் அம்மாக்கள் அங்க அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மரத்தை சாமியா அப்படியே வேண்டிப்பாங்க. அதனால அந்த மரத்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா ரொம்ப கவனிச்சுப்பாங்க பார்த்து. அப்புறம் அங்க அந்த மரத்து மேலாம் நிறைய பறவைலாம் போகும். அணில்லாம் அந்த மர பொந்துக்குள்ள போய் உக்காந்து விதையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க பொந்துக்குள்ள வச்சு சேகரிச்சு வைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேப்ப மரத்துக்கு தனியா ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். அந்த ஃப்ரெண்டு தான் மைனா பறவை. மைனா பறவை கூடு கட்டி 4 முட்டை இட்டுச்சு. அந்த முட்டையில இருந்து 4 குஞ்சு வெளியே வந்துச்சு. அப்புறம் அந்த குஞ்சுங்கள்லாம் நல்லா பார்த்துக்கும். அவங்க அம்மா பார்த்துருக்கிறத விட வேப்ப மரமும் அப்படியே பார்த்துக்கும். புழுக்கமா இருக்கும் போது அப்படியே இலைய வச்சு விசிறி விடும். இந்த அணில் அப்படியே வரும்போது அப்படியே இலைய வச்சு அப்படியே அசைச்சு அப்படியே விரட்டி விட்டுரும் அந்த பக்கம். அடுத்த அணில் அந்த பக்கம் போயிடும். அடுத்தது அந்த வேப்ப மரம் எனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லும். அந்த வேப்பம் பழத்தெல்லாம் கீழே கொட்டுறதெல்லாம் அந்த விவசாயிங்க அப்படியே ஏர் ஓட்டும் போது அதையும் சேர்த்து ஏர் ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அந்த மைனா அதை கேட்டு அந்த ஏரிக்கரை ஓரமா போய் நிறைய விதை எடுத்துட்டு போய் அப்படியே அதுக்கு போட்டுச்சு. அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் பெருசாச்சு. அதை கேட்டோடனே அந்த வேப்ப மரம் சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்த அந்த வேப்ப மரம் அதோட குஞ்சுங்கள்லாம் நல்லா பார்த்துக்கும். ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க, அடுத்த ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. So presently my favorite tree is the plum tree, which I believe is the Japanese variety, and this tree grows well especially in the West Khas Hills and the East Khas Hills of Meghalaya. Whenever I see plum trees, it usually reminds me of the plum tree that I am observing at home, and also it gives me nostalgic as well as fun memories of me playing with the tree with my brothers, with my siblings, and then spending my time with it. And we also usually used to spend our time observing the tree, like seeing the fruiting seasons, the flowering seasons, budding, when will the leaves shed, because we are excited to eat the fruits as well. And it just reminds me of those fun childhood memories. Good afternoon. My favorite tree is guava. ധാരാളം പോഷക ഗുണമുള്ള ആഹാരമാണ് പേരയ്ക്ക. വിറ്റാമിൻ സി ധാരാളം ഉള്ളതിനാൽ അണുബാധ ഇല്ലാതാക്കുകയും രോഗപ്രതിരോധ ശേഷി വർദ്ധിപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. നേന്ത്രപ്പഴത്തിലും പേരയ്ക്കയിലും ഒരേ അളവിലാണ് പൊട്ടാസ്യം അടങ്ങിയിരിക്കുന്നത്. രാത്രി സമയത്ത് വവ്വാല് പേരയ്ക്ക തിന്നാൻ വരും. ബുധനാഴ്ചകളിലാണ് ഞാൻ ഒബ്സർവേഷൻ ചെയ്യാറ്. ഇലകളും അതുപോലെ തന്നെ പൂക്കളുടെയും വ്യത്യാസം ഞാൻ നോട്ട് ചെയ്യും. അതുപോലെ തന്നെ പേരയ്ക്കയുടെ കളർ മാറുന്നത്. എന്നും രാവിലെ കുഞ്ഞു കിളികൾ കൂട് വെക്കാനും അതുപോലെ തന്നെ പഴുത്ത പേരയ്ക്ക തിന്നാനും വരും. My favorite tree is a pearl tree. It is a big tree and also it has big branches. So this tree is a seasonal fruit. The fruit is ripening in August, and it shed leaf during winter, and also it comes back and it grow back in autumn. As the students, we have a pear tree in our compound school, and most students they used to go and pluck the fruit and eat. And also we used to ask them how it tastes like, and they also respond us by saying that it is a sweet fruit. பிடிச்ச மரம் இளந்த மரம். எங்க ஸ்கூல் பக்கத்துலயே இந்த இளந்த மரம் இருக்கு. நான் இப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் அந்த மரத்தை பாக்குறேன்.
அந்த மரத்துல வந்து ஜனவரி மாசம் பழம் வைக்கும். அந்த பழம் நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த பழம் நல்லா டேஸ்டா சுவையா இருக்கும். அம்மா வீட்டுல இழந்த வடை செஞ்சு தருவாங்க, அதுவும் நான் சாப்பிட்டுருக்கேன். அதுவும் டேஸ்டா இருக்கும். அந்த சீசன் முடிஞ்ச உடனே அந்த கொட்டையை எடுத்து அதை உடைச்சு அது உள்ள இருக்க விதையை எடுத்து நாங்க சாப்பிடுவோம். அது நல்லா டேஸ்டா இருக்கும். அது உடம்புக்கு நல்லா சத்து. இந்த ஊர்ல எனக்கு மரத்தோட பேர் எதுவுமே தெரியாது. இந்த மரங்கள் பார்த்தல் மூலமாக நான் இந்த ஊர்ல இருக்க மரம் பேர்லாம் தெரிஞ்சுட்டேன். எந்த மரம் அவங்க பேர் கேட்டாலும் நான் சொல்வேன். இந்த மரத்துல நிறைய உயிரினங்கள் வாழுது. பறவைகள் கூடு, பூச்சிகள், வண்டுகள், அணில் இதெல்லாம் அதுல இருக்கு. நான் பார்த்துருக்கேன். இந்த மரம் வந்து நம்ம வெட்டக்கூடாது. மரம் நமக்கு இயற்கை, அதனால நம்ம வெட்டக்கூடாது. மரம் வளர்ப்பது நல்லது. அந்த மரத்தோட ஷேப் வந்து അംബ്രല്ല மாதிரி இருக்கும். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மரம். എന്റെ വീട്ടില് ധാരാളം മരങ്ങൾ ഉണ്ട്. മൂവാണ്ടമാവ്, തലശ്ശേരി മാവ്, ചാമ്പ മരം, കൊയ്യാക്ക മരം, അങ്ങനെ ധാരാളം മരങ്ങളുണ്ട്. ഇവയിൽ എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ടത് എന്റെ തലശ്ശേരി മാവാണ്. ഈ മാവിനെ ഞാൻ മണിക്കുട്ടൻ എന്നാണ് പേരിട്ടത്. എന്റെ മുത്തശ്ശിയുടെ വീട്ടിൽ നിന്നാണ് ഈ മാവ് ഞാൻ കൊണ്ടുവന്നത്. അങ്ങനെ ഇത് നട്ട് വളർത്തിയ ശേഷം ഒരു ദിവസം ഇതിൽ പൂത്ത് കായ് വരാൻ തുടങ്ങി. കന്നിമാങ്ങകൾ വന്നു. എനിക്ക് നല്ല സന്തോഷായി. ഞാനങ്ങനെ നോക്കിയിരിക്കുമ്പോഴാണ് എന്തോ ഒരു കിളിക്കൂട് അതിലിരിക്കുന്നത് കണ്ടത്. ഏത് കിളിയുടേതാണ് എന്ന് അറിയാതെ ഞാൻ സംശയിച്ചു. കുറേ നാൾ കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ ഈ കിളിയെ കാണാൻ വേണ്ടി വെള്ളം വെച്ചു ചിരട്ടയിൽ. കിളി വരുന്നതും കാത്തിരുന്നു. അപ്പോഴാണ് ഒരു കിളി അതിൽ വന്ന് വെള്ളം കുടിക്കുന്നത് കണ്ടത്. ഏതാ കിളിയെന്ന് നോക്കിയപ്പോഴോ ഒരു കരിയില കിളി. അന്ന് മുതൽ ഞാൻ ആ മരത്തെ എപ്പോഴും നോക്കി. എന്റെ മണിക്കുട്ടൻ മാവ് അന്ന് മുതൽ എനിക്ക് പ്രിയപ്പെട്ട മരമായി. അങ്ങനെ ഒരു ദിവസം നോക്കുമ്പോഴതാ മാവിൽ കിളിക്കൂട്ടിൽ 2 കുഞ്ഞു മുട്ടകൾ. എനിക്ക് നല്ല സന്തോഷായി. കുറേ നാള് കഴിഞ്ഞപ്പോഴോ ഒരു നല്ല കാറ്റും മഴയും വന്ന് ആ കിളിക്കൂട്ടിലെ മുട്ടകൾ നിലത്തു വീണു. രാവിലെ വന്നു നോക്കുമ്പോഴോ കിളിക്കൂട്ടിലെ മുട്ടകൾ പൊട്ടിക്കിടക്കുന്നു. കിളിക്കൂട് നിലത്ത് കിടക്കുന്നു. എനിക്ക് നല്ല സങ്കടമായി. ഞാൻ അച്ഛനെയും വിളിച്ചിട്ട് ഞങ്ങൾ 2 പേരും കൂടി കിളിക്കൂട്ട് എടുത്ത് വലിയൊരു മരത്തിൽ കയറ്റി വെച്ചു. എന്റെ തലശ്ശേരി മാവിൽ തന്നെയാണ് കയറ്റി വെച്ചത്. അതിലെ കൊമ്പ് വളരെ വലുതായിരുന്നു. അങ്ങനെ കുറച്ചു നേരം കഴിഞ്ഞപ്പോഴേക്കും കിളികള് വന്നിട്ട് അത് വൃത്തിയാക്കിയിട്ട് അതിന്റെ കുട്ടികളെ കാണാൻ കഴിയാത്തതിന്റെ സങ്കടത്തിൽ അത് ആ കിളിക്കൂട് മുഴുവൻ തപ്പി. എനിക്കതിന്റെ സങ്കടം കണ്ടപ്പോ എനിക്കും സങ്കടമായി. അങ്ങനെ കുറേ നേരം കഴിഞ്ഞപ്പോ ആ കിളി അതിൽ വീണ്ടും മുട്ടയിട്ടു. എനിക്ക് നല്ല സന്തോഷായി. അങ്ങനെ കുറേ നാള് കഴിഞ്ഞപ്പോ കിളിക്കൂട്ടിൽ നിന്ന് കുഞ്ഞു കിളികൾ പുറത്തിറങ്ങി. അത് ഞങ്ങളുടെ മാവിന്റെ കൊമ്പിലൂടെ ചാടി ചാടി നടന്നു. അങ്ങനെയാണ് ഞാൻ എൻ്റെ മാവിനെ ഇത്രയും ഇഷ്ടപ്പെട്ടത്. കൂടാതെ എനിക്കൊരു സുഹൃത്തിനെ പോലെയായിരുന്നു ആ മരം. കൊറോണ കാലത്ത് എൻ്റെ വിഷമങ്ങളൊക്കെ വരുമ്പോൾ എനിക്കൊരു കൂട്ടുകാരൻ, ഒരു കൂട്ടു പോലെയാണ് ആ മരത്തെ എനിക്ക് തോന്നിയത്. ഈ പ്രകൃതിയിലെ മരങ്ങളും ചെടികളും എല്ലാം വളരെ അത്ഭുതം ഉണ്ടാക്കുന്നതാണ്. മരങ്ങളെ വാച്ച് ചെയ്യാൻ തുടങ്ങിയപ്പോ എനിക്ക് ഈ പ്രകൃതിയെക്കുറിച്ച് കൂടുതൽ കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ പറ്റി. നമ്മൾ ഓരോ മരത്തിന്റെ ചുവട്ടിലും നമ്മൾ നിരീക്ഷിക്കാനായിട്ട് നമ്മൾ അവിടെ ചെല്ലും. ആദ്യമൊക്കെ കുറച്ച് യാന്ത്രികമായിട്ടായിരുന്നു നമ്മൾ പോയിരുന്നതെങ്കിലും പിന്നീട് നമ്മൾ അതിന്റെ അടുത്ത് എത്തുമ്പോൾ നമുക്ക് ആ മരത്തിനോട് പ്രത്യേകമായിട്ടുള്ള ഒരു അറ്റാച്ച്മെന്റ് ആണ് ഫീൽ ചെയ്യുക. പിന്നെ ആ മരത്തിന്റെ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ അതില് പല ജീവികളെ നമുക്ക് കാണാൻ പറ്റി. പിന്നെ അതേപോലെ തന്നെ നമുക്ക് അതില് പുതിയ ഇലകള്, അതുപോലെ പുതിയ മൊട്ടുകളൊക്കെ ഉണ്ടായി കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷം നമുക്ക് ഫീൽ ചെയ്യാൻ തുടങ്ങി. പിന്നെ അതിൽ തന്നെ പല കിളികൾ വരികയും അത് കൂട് വെച്ച് തുടങ്ങുകയും ഒക്കെ ചെയ്യുമ്പോൾ അതിനെ ശ്രദ്ധിക്കാൻ തുടങ്ങി. അപ്പൊ അങ്ങനെ നമുക്ക് നമ്മുടെ ഓരോ മരങ്ങളും നമ്മുടെ ഒരു സുഹൃത്ത് അല്ലെങ്കിൽ നമ്മുടെ വളരെ വേണ്ടപ്പെട്ട ഒരാളായിട്ടാണ് ഈ സീസൺ വാച്ച് ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്ത് തുടങ്ങിയിട്ടുള്ളത്. ஸ்கூல் பக்கத்துல சிங்கப்பூர் செரி வச்சிருந்தோம். அது நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் ட்ரீ. ஒரு 1 இயர்ல அது நல்லா வளர்ந்து
நல்ல பெரிய மரமாகுது. நிறைய பழங்கள் பழுத்துது. அதுக்கு நிறைய பறவைகள் வந்து சின்ன பறவைகள் வந்து பெரிய பறவை வரைக்கும். சின்ன பறவை அந்த செவ்வழகு புஞ்சிட்டு அந்த பறவை வந்து சும்மா குட்டியோண்டு தான் இருக்கும். அது அந்த பழத்தை அவ்வளவு பெரிய அதுக்கு வந்து வாய அழகு திறக்கும் போது பழம் உள்ளே நுழைய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த செவ்வழகு புஞ்சிட்டு, புல்புல்ஸு, மைனா, குயில், அப்புறம் வால்காக்கை, இது மாதிரி காமன் இந்த கருந்தலை மைனா, இது மாதிரி நிறைய பறவைகள் வந்து அந்த பழங்களை சாப்பிட்டது நாங்க மாணவர்கள் அதை உற்று நோக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு நேரத்துல இந்த அரச மரம் பீப்பிள் ட்ரீ அதனுடைய ஃப்ரூட்ஸ் வரும்போது அப்படியே மைனாக்களுடைய சத்தம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு ஜேன்னு பயங்கர சவுண்டு. அந்த பறவைகளுடைய சந்தோஷம், அந்த பழங்களை சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுது. அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த பறவைகள் வந்து விதைகளை பல்வேறு இடங்கள்ல பரப்புது. அது நிறைய மரங்கள் உருவாகுது. ஒரு அரசு மரத்து அடியில ஒரு விதை கூட முளைக்கிறது இல்லை. ஆனா அந்த பறவைகளுடைய எச்சத்தால மட்டும்தான் எங்க போனாலும் அந்த விதைகள் அரச மரங்கள் ஒரு பில்டிங்லயோ ஒரு செவத்துலயோ கோயில்லையோ அந்த அரச மர விதை முளைச்சிருக்கு பார்க்கலாம். பெரிய மரங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எடுத்துக்காட்டாக ஆலமரம், அரச மரம், சிவந்தேனியா, இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பெரிய உயரமா இருக்கே, இவ்வளவு பருமனா இருக்கே அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். அப்புறம் இதை நான் வந்து ஆச்சரியமா பார்த்து அதுக்கப்புறம் அதனுடைய பூக்கள், அந்த மரப்பட்டையில இருக்கின்ற டெக்ஸ்சர், இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். ഞാന് അവരെ പുറത്തു കൊണ്ടുപോയിട്ട് ഓരോ മരങ്ങളുടെയും ചോട്ട് കൊണ്ടുപോയി എങ്ങനെയാണ് നിരീക്ഷിക്കുന്നത് എന്നുള്ളത് അവർക്ക് കാണിച്ചു കൊടുക്കാൻ തുടങ്ങി. എന്നിട്ട് അതിലെ ഇലകൾ എങ്ങനെയാണ് നമ്മൾ നോക്കേണ്ടത്. അപ്പൊ അവര് ഇതേപോലെ അത്ഭുതത്തോട് കൂടിയിട്ടാണ് ആ ഇലകളെയൊക്കെ കാണാനും അതിലുള്ള ഏകദേശം എണ്ണം മനസ്സിലാക്കാനും ഒക്കെ തുടങ്ങിയത്. അതോടുകൂടി അവർക്ക് അവരുടെ വീടിന്റെ ചുറ്റുപാടുള്ള മരങ്ങളെ നിരീക്ഷിക്കാൻ കൂടി അവർക്ക് വർക്ക് കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോ അവരതില് സ്വന്തം ഫ്രണ്ടിനെ പോലെയാണ് ഓരോരുത്തർ ഓരോ മരത്തെ കാണുന്നതെന്നാണ് എന്നോട് പിന്നീട് അഭിപ്രായം പറഞ്ഞിട്ടുള്ളത്. അതുപോലെ തന്നെ പല കുട്ടികളും അവരുടെ പെറ്റ് നെയിം, സ്വന്തം പെറ്റ് നെയിമാണ് അവരുടെ മരത്തിന്, അവർ നിരീക്ഷിക്കുന്ന മരത്തിന് കൊടുത്തിട്ടുള്ളതെന്ന് എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നി. കാരണം അവർ ആ മരത്തിനെ സ്നേഹിക്കാൻ തുടങ്ങിയിരിക്കുന്നു എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. അതേപോലെ തന്നെ ആദ്യമൊക്കെ അവർ ആ മരത്തിൽ നോക്കുമ്പോൾ പല കാറ്റർപില്ലർ പോലെ പുഴുക്കളെയൊക്കെ കാണുമ്പോൾ അവയെ തട്ടിക്കളയുക, പേടിച്ചിട്ട് കൊന്നുകളയുകയൊക്കെ ചെയ്തിരുന്നു എന്നാണ് പറഞ്ഞത്. പക്ഷെ ഇപ്പൊ അങ്ങനെയല്ല. ഇപ്പൊ അവര് ആ മരത്തിൽ നിന്ന് കാണുന്ന ഓരോ ജീവികളെയും വളരെ സ്നേഹത്തോടു കൂടി പരിചരിക്കും. പല കുട്ടികളും ഈ പുഴുക്കളെ കാണുമ്പോൾ അതിന്റെ ആ ഇലയോട് കൂടിയിട്ട് പാത്രങ്ങളിൽ സൂക്ഷിച്ചു വെച്ച് പൂമ്പാറ്റകളാക്കി പറത്തി വിടുന്നുണ്ട്. എന്നിട്ട് അവർ അതിന്റെ ഫോട്ടോസ് ഒക്കെ എനിക്ക് അയച്ചു തരാറുണ്ട്. അപ്പോ ഇതൊക്കെ കണ്ടു കഴിയുമ്പോൾ ഒരു ആസ് എ ടീച്ചർ എന്നുള്ള നിലയിൽ, കാരണം കുട്ടികളെ ഈ ഒരു മരത്തോടും പ്രകൃതിയോടും സ്നേഹം ഉണ്ടാക്കിക്കാൻ കഴിഞ്ഞുവല്ലോ, അതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട് എനിക്ക്. Trees are our friends. Trees increase the quality of our life. Trees are social creatures that communicate with each other in cooperative ways that hold lessons for humans. Hugging trees make us feel better and improves our health. Trees and other green plants are source of energy for all animal life to live and grow. They provide us with food, oxygen, water, and shade. Trees are essential for the existence of human beings. Observing trees and nature provide us with peace, mental health, and enthusiasm. Getting outdoors in nature can be good for people's health and well-being. So, students must understand the importance of trees. They must plant trees and protect them, thus creating an attachment for trees and thus for the environment. இந்த மரம் பார்த்தலில் மாணவர்களை ஈடுபடுத்துறதுக்கு வந்து 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவங்களுக்கும் இயற்கைக்கும் பாலமாக இந்த மரங்கள் பார்த்தல் வந்து இருக்குது. இப்ப மரங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது இயற்கையின் மீது ஒரு அன்பு ஏற்படுகிறது. அதன் மூலமாக அவங்க அந்த மரங்களில் இருக்கின்ற விலங்குகள், பூச்சிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உற்றுநோக்கல் திறன் வளர்கிறது. இரண்டாவது காரணம், அவங்க பாடத்திட்டத்திலேயே மரங்கள் பார்த்தல், பறவைகளை பார்த்தல்லாம் இருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு செயல்பாடு கூட இருக்கு. அவங்க பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரீன் பெல்ட்டை கண்டுபிடிச்சி அதை உற்று நோக்கணும் அப்படின்றது கூட அவங்க 5ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமா இருக்கு. இந்த மரங்கள் பார்த்தல் ஈடுபடுத்துறது மூலமாக எல்லா விதமான மாணவர்களும், மெதுவாக கற்போர், மீத்திறன் மிக்க மாணவர்கள், எல்லா மாணவர்களுமே ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபடுது நான் கண்கூட கண்டிருக்கிறேன். அதனால இந்த 3 காரணங்களுக்காக மாணவர்களை இந்த மரங்கள் பார்த்ததுல நான் ஈடுபடுவேன். Looking at trees are very exciting because they tell us about the changes in the season of that particular area or particular place, like the leaf flush or like the flowering of the trees or ripening of the fruits or shedding up of the leaf. These trees, they respond towards the environmental changes around that particular tree. So that is why it's very much exciting by looking at the trees. And then we could see also that these trees, say like plants or animals, they used to they used to depend on one another. So we could see that in that particular tree, we could see birds are there, or say like insects are there feeding on the leaves or feeding on the fruits of that particular tree. Students become more attached to the trees that they are observing, which is why they give the nicknames or the names to their trees, the names that they love. Sometimes we notice that when small students pluck the fruits, the unripe fruits they are observing, so these students from SeasonWatch, they would chase them. They don't want the smaller ones to damage the tree. Then another thing, we have some students observing the plum tree, the pomegranate tree in their homes. So there is one incident that the tree has to be cut down. So the student told me that we can't help it. The tree has to be cut down due to extension of the house. They have to extend the house or they have to make a house. So that cannot be avoided. The tree has to be cut down. But I can see that the child or the student feels quite emotional. We have been studying that tree for a long time. இந்த ட்ரீ வாட்சிங்ல ஏன் மாணவர்கள் இது பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கை இயற்கையோட இணைந்த வாழ்க்கை தான். அதுல மரங்களுடைய பங்கு இயற்கையில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களுடைய பெயர்களே மாணவர்களுக்கு எனக்கே தெரியாம இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்ன. இப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த மரங்கள் பற்றிய பாடமும் நமக்கு பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு வருது. 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல இங்கிலீஷ்ல கூட வருது. ஏன்னா மரம் பேரு தெரிஞ்சுக்கிட்டோமா, மரத்தோட ஒரு தொடர்பு கிடைக்குது. மரத்துக்கும் நமக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்குது. அதை மாணவர்கள் அவங்க பார்த்த மரங்களை அவங்க வீட்லயோ நண்பர்கள்கிட்டயோ அந்த மரங்கள் பெயரை சொல்லலாம். இது என்ன மரம், இது எந்த மரம், இதுக்கு பயன்படுது, இது இதுக்கு பயன்படுது. அதனால நம்ம உள்ளூர்ல இருக்கிற மரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது மரத்தோட ஒரு தொடர்பு இது நம்ம மற்ற மாணவர்களுக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொல்லும்போது இந்த சமுதாயமே ஓரளவுக்கு அந்த மரங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. ஏன்னா இந்த சின்ன வயசுலயே மாணவர்களுக்கு இதை சார்ந்த ஒரு இது உற்று நோக்குதல் கொடுக்கும்போது அவங்க பிற்காலத்துல நிறைய மரங்களை வளர்த்து இந்த பூமியை நம்ம இந்த சுற்றுச்சூழல் நல்லா ஆரோக்கியமானதாக ஏற்படுத்த நம்ம வாழ்வதற்கு ஏற்றதாக இந்த மாற்றிக்கொள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த மரங்கள் உற்று நோக்குதல மாணவர்களுக்கு இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் அறிவியல் திட்டம் என்பது அறிவியல் திட்டத்துல மக்கள் பங்களிக்கிறது தான். இப்ப மக்கள் பங்களிப்பு செய்யும் போது அது அறிவியலாளர்களுக்கும் பயன்படுது. அதே நேரத்துல அந்த அறிவியல் கருத்துக்கள் அந்த அறிவியல் கருத்துக்கள் அறிவியல் அறிவு மக்களிடமும் போய் சேரும். அப்ப அந்த அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலேயும் பங்கு வகிக்குது.
அதே நேரத்துல ஆராய்ச்சிக்கும் உதவி செய்யுது. எனவே இதுல வந்து இந்த 2 பேருமே பயன்பெறாங்க. அதைத்தான் நான் வந்து மக்கள் அறிவியல் திட்டம் நம்புறேன். நாங்க மற்ற மக்கள் அறிவியல் திட்டமா வந்து நாங்க பறவை நோக்குதலை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். பறவை நோக்குதல் வந்து நாங்க எங்க பள்ளி வளாகத்திலையும் பள்ளி சுற்றி உள்ள இந்த ஏரி, விவசாய நிலங்கள், அப்புறம் புதற்காடுகள், இந்த பகுதியில் இருக்கிற பறவைகளை நம்ம பட்டியலிடுறோம். நாங்க கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக நாங்க இந்த பள்ளி மாணவர்கள் வந்து பேர்ட் வாட்சிங் கிளப் ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய பறவைகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதை பட்டியலிட்டு அதில் பதிவு செய்துட்டு இருக்கோம். இது வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு உற்று நோக்குதல் ஆக்டிவிட்டி தான். ஒவ்வொரு பறவையும் ஒரு வித்தியாசமானது. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் நீர்வாழ் பறவைகள், மரம்வாழ் பறவைகள், தரைவாழ் பறவைகள், இது மாதிரி வான்வெளி பறவைகள், இரைக்கொல்லி பறவைகள், இரவாடி பறவைகள் அப்படிங்கிறது பல்வேறு வகையை நாங்க பண்ணி அது பறவைகளை வந்து நம்ம உற்று நோக்கணும். இது வந்து நல்ல மாணவர்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணும். அந்த ஐ இயர் கோஆர்டினேஷன்ஸ் கிடைக்கும். இது அந்த வந்து அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து பள்ளி மாணவர்களுடைய பாடத்தை படிக்கிறதுக்குன்னு நல்ல ஒரு உற்று நோக்குதல் திறனை கிடைக்கும். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து டெவலப் ஆகும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில ஈடுபடும் போது. இது வந்து ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இந்த காலத்துல வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற பறவைகளை பார்த்தாவே நம்முடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். அது போன்ற ஒரு நிகழ்வு இது நம்ம அந்தந்த ஊர்ல இருக்கிற பறவை ஆர்வலர்கள் அவங்க பார்த்த பறவைகளை வந்து பட்டியலிட்டு பதிவு செய்யும் போது பறவை ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்தந்த பறவைகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னும் அதனால பறவை ஆராய்ச்சியாளர்கள் எல்லா இடத்துலையும் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பறவைகளை பட்டியலிட முடியாது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த அங்க உள்ள பறவைகளை பார்த்து பட்டியலிடும் போது இது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன பறவைகள் இருக்கிறது, என்ன பறவைகள் குறைஞ்சி வருது, ஆராய்ச்சியாளர்களுக்கு எந்த பறவைகள் வந்து அதிகமாயிட்டு இருக்குது, எந்த பறவைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் மூலம் அவங்களுக்கு கிடைக்கும். I am lucky enough to participate in Madhubhumi's SeasonWatch from 2010. From the beginning itself. It is an enthusiastic program enabling all citizens to engage in watching trees and nature and not all the changes that take place during different seasons. Not only trees, birds, butterflies, and all such creatures associated with the trees are also observed. This program is conducted systematically and monitored regularly by the team of experts of SeasonWatch. SeasonWatch team give us ample support and suggestions to conduct the program successfully. During my observations, I have noted an interesting fact that mango trees along the roadside has flowers all the year around. Kanikonna tree also have flowers all the year round. All the teachers must participate in this citizen science program. We are a part of nature. Without nature, we have no existence. Trees, animals, human beings, all are part of nature. So we have to protect and conserve nature, be with nature, give us peace and help us to know about ourselves. സീസണാലിറ്റി എന്ന് വന്നാൽ ഈ മരങ്ങൾ നിരീക്ഷിക്കുന്നതിലൂടെ എനിക്ക് മനസ്സിലായത് എന്താ അറിയോ, പ്രകൃതിയിലുള്ള ഓരോ സസ്യങ്ങൾക്കും ഓരോ സീസൺസിനനുസരിച്ച് അതിൽ ചേഞ്ചസ് വരുന്നുണ്ട്. അപ്പോ ഒരു മരത്തില് ഒരു പ്രത്യേക കാലത്ത് അതിൽ പൂക്കൾ ഉണ്ടാവും. അതേപോലെ തന്നെ ഒരു പ്രത്യേക കാലത്താണ് അതിൽ തളിരുകൾ ഉണ്ടാവുക. തളിരുകൾ വലുതാവും, ഇലകളാവും. ആ ഇലകൾക്ക് പ്രായമായിട്ട് ഇലകൾ കൊഴിഞ്ഞു പോവും. പിന്നെ കുറച്ച് പൂക്കൾ ഉണ്ടാവും, പൂക്കളിൽ നിന്ന് കായ്കൾ ഉണ്ടാവും, കായ്കൾ പഴുക്കും. അങ്ങനെ കാലങ്ങൾക്കനുസരിച്ച് ഇതൊരു സൈക്കിള് പോലെയാണ് വരുന്നത് എന്നാണ് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞത്. പിന്നെ ചില മരങ്ങളിൽ എങ്ങനെയാ അറിയോ, സ്പ്രൗട്ട്സ് ഉണ്ടായി, ഇല മൂത്തിട്ട് പ്രായമായിട്ട് ഒരു നിശ്ചിത കാലത്ത്
എല്ലാ ഇലകളും പൊഴിച്ചു കളയുന്നുണ്ട്. അപ്പൊ ഉദാഹരണമായിട്ട് തേക്കൊക്കെയാണ് എനിക്ക് ആ ഒരു കാറ്റഗറിയിൽ മനസ്സിലാക്കാൻ പറ്റില്ല. ഡിസംബർ കഴിഞ്ഞിട്ട് തന്നെ പലപ്പോഴും ഇവിടെ ഇലകൾ മുഴുവനും കൊഴിഞ്ഞു പോകുന്നതായിട്ട് എനിക്ക് കാണാൻ പറ്റിയിട്ടുണ്ട്. അതിങ്ങനെ ഒരു സീസൺസിനനുസരിച്ച് ഈ സൈക്കിള് ആവർത്തിക്കുന്നതായിട്ടാണ് എനിക്ക് മനസ്സിലായത്. അതാണ് സീസണാലിറ്റി എന്നാണ് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയിട്ടുള്ളത്. ഇത് ചെയ്തു കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയ വേറൊരു കാര്യം എന്താ അറിയോ? ഈ സീസൺസിനനുസരിച്ചിട്ട് ഈ കാലങ്ങൾക്കനുസരിച്ചിട്ട് ഇങ്ങനെ മാറ്റില്ലേ, അത് മാറി മാറി വരുന്നുണ്ട് തോന്നുന്നു. അതായത് ഇപ്പൊ നമ്മൾ ഒരു ഡിസംബറിൽ കണ്ട ഒരു സാധനം പലപ്പോഴും നവംബറിലും അതേപോലെ തന്നെ സെപ്റ്റംബറിന് അവസാനമൊക്കെ ആയിട്ട് നമുക്ക് ഇതില് ഈ ചേഞ്ചസ് കാണാൻ പറ്റുന്നു എന്നുള്ളതാണ്. അപ്പൊ എനിക്ക് തോന്നുകയാണ് പ്രകൃതിയിൽ ഇങ്ങനെ സീസൺസ് തന്നെ മാറി വരുന്നുണ്ടോ എന്നുള്ളൊരു സംശയം തോന്നുകയാണ്. ഞാൻ നിരീക്ഷിച്ച മരങ്ങളില് ഒരുപാട് ചേഞ്ചസ് ഫീൽ ചെയ്തിട്ടുള്ളത് കണിക്കൊന്നയാണ്. അപ്പൊ വീടിന്റെ അടുത്തുള്ളതും സ്കൂളിന്റെ അവിടെയുള്ള 2-3 പ്രധാനമായിട്ട് ഞാൻ നിരീക്ഷിച്ചിട്ടുള്ളത്. അതില് 2 നിറയെ വെള്ളം ഉണ്ട്. അതേസമയം 1 ഉണങ്ങിയിട്ടുള്ള ഒരു ഭാഗത്തുള്ളതാണ്. അപ്പോ ഞാനിതിൽ ശ്രദ്ധിച്ചിട്ടുള്ളത് ഈ കണിക്കൊന്നയില് വെള്ളം ഉള്ളതില് ഒരു ഫെബ്രുവരി മാർച്ച് കാലത്താണ് പൂക്കണത്. അതേസമയം വെള്ളമില്ലാതെ ഡ്രൈ ആയിട്ട് കിടക്കുന്നത് പലപ്പോഴും ജൂണിലും ജൂലൈയിലും ഓഗസ്റ്റിലും അങ്ങനെ പല സമയത്തും അതില് പൂക്കൾ കാണുന്നുണ്ട്. പിന്നെന്താ പറയുക, മഴ പെയ്യുന്ന സമയത്ത് പൂക്കളൊക്കെ കൊഴിഞ്ഞു പോയിട്ട് ഇല്ലാതെയാവും. പക്ഷെ മഴ തീർന്നാൽ വീണ്ടും അതില് പൂക്കൾ വരുന്നു. സാധാരണയായിട്ട് നമ്മളെ ചെടികൾക്ക് വെള്ളം ഒഴിച്ചു കൊടുത്താലല്ലേ വേഗം പൂക്കുക എന്ന് പറയാ. പക്ഷെ ഇതിൽ അങ്ങനെയല്ല. ഇതിൽ വെള്ളം ഇല്ലാത്തപ്പോഴാണ് ഇതില് പൂക്കൾ കാണാൻ പറ്റുന്നത് എന്നാണ് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയിട്ടുള്ളത്. ശരിക്കും ഭയങ്കര ആശ്ചര്യമായിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ് കണിക്കൊന്നയെ സംബന്ധിച്ച് ഞാൻ നിരീക്ഷിച്ചപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയിട്ടുള്ളത്. With regards to the data that we are using in this project, I could say that these data, it can be used by students or researchers around the globe, or used by scientists around the globe to study about the climate or about the climate of that particular area or about that particular place. Say by looking at the data which we are uploading in the SeasonWatch, that particular place, the environment or the climate of that particular place. See, we have been recording data of our SeasonWatch trees for the last 5 years since the inception of the SeasonWatch program here in Meghalaya. These data, they give us very much information regarding the changes of the season or changes of the climate of our particular area. Say, I'll give you one example, that pear tree in which Angelica has mentioned. We call that one pear tree as Eliza. See, for the last 5 years, we have been observing these trees. And then years before that also, though we do not upload any data regarding that particular tree, but we used to see that these pear tree, they used to, there is a particular season where it flowers or it blooms, say in the months of March, April, like that, they used to bloom. So, but what happened in the last 2-3 years, this particular tree, it blooms twice a year. Say, once it blooms in the month of, say, March, April, and then blooms even in the month of October. We have discussed with the villagers also. They said that yes, they have seen this behavior in their garden too during those years. The blooms not at the right season. So we have seen all this data, and then with the students also we have discussed all the data that we thought that there may be climate change in our place also. Before COVID-19, the main challenge is that we have to strike a balance between what is done academically and the SeasonWatch activities, which is an extracurricular activity. And sometimes also, let's say during examination, under stress of examination, maybe students will be a little bit irregular in observing the trees. But then now during this COVID time, right from last year and this year, students have not been able to go to school. So I, as a teacher, since I'm staying near the campus, so I have to go and observe what is happening to
to the 5 trees. For those students who are observing trees at home, we don't have any problem. They continue to observe trees. And since we cannot meet because of this situation, we can always promote Season Watch through WhatsApp, contacting the students through WhatsApp and explain them about Season Watch and involve or add more trees to our observation. மரங்களை பத்தி அப்சர்வேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு மரமும் அதனுடைய இலைகள் வித்தியாசப்படுது, அதனுடைய பூக்கள், அதனுடைய பழங்கள். ஒரு மரத்தை அப்சர்வ் பண்ணும்போது நிறைய பறவைகள் அந்த மரத்துல வந்து அதோட பழங்கள் வந்து நிறைய வகையான பறவைகள் வந்து அந்த பூ பூக்கிற டைம்ல நிறைய பறவைகள் வந்து அந்த தேன் சிட்டு வரும், அந்த தேனை உறிஞ்சது. பழங்கள் டைம்ல பழங்களை வந்து நிறைய இந்த பறவைகள் சாப்பிட்டுட்டு அதனுடைய எச்சத்தின் மூலமா அதனுடைய விதைகளை வந்து பரவுது, நிறைய இடங்கள்ல பரவுது. இப்ப பறவைகளோட எச்சத்தின் மூலமா தான் நிறைய மரங்கள் வந்து காடுகள் உருவாகுது. அப்ப காடுகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் பறவைகள் தான். பறவைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். இன்டைரக்டா நம்ம மரங்களை பாதுகாத்தாவே பறவைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அவங்களும் நிறைய வந்து இந்த காடுகளை வந்து மரங்களை நிறைய உற்பத்தி பண்ணும். அதனால ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு மக்கள் அறிவியல் இயக்கமா, மக்கள் அறிவியல் திட்டமா இது வந்து மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இயற்கையை நிறைய மரங்களை வளர்க்கணும், மரங்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி மக்கள் வந்து அந்தந்த ஊர்ல இருக்கிற மரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது அவங்களும் ஒரு அறிவியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து நாட்டுக்கும் ஒரு பயனுள்ளதாக அந்த அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் வந்து നാട്ടുக்கு பயனுള്ളதாக இருக்கு. ഇതേപോലത്തെ ഇനിയും എനിക്ക് പറയാനുള്ളത് നമ്മുടെ കണ്ടന്റിൽ ഉൾപ്പെടുത്തണം എന്നാണ്. കാരണം ഒരു സ്ട്രക്ചറൽ ആയിട്ടാണ് ഇതിന്റെ ഈ സീസൺ വാച്ചിന്റെ വർക്ക് പോകുന്നത്. നമ്മൾ കൃത്യമായിട്ട് ആഴ്ചയിൽ ഒരിക്കലും അത് നിരീക്ഷിക്കുകയും അത് അപ്ലോഡ് ചെയ്യുകയൊക്കെ ചെയ്യുന്നുണ്ടല്ലോ. അപ്പൊ കുട്ടികൾക്ക് വളരെ ചെറുപ്പത്തിലേ നമ്മൾ ഈ വർക്കൊക്കെ നമ്മുടെ ടെക്സ്റ്റ് പുസ്തകത്തിൽ ഉൾപ്പെടുത്തുകയാണെങ്കിൽ അവർ ശരിക്കും സിസ്റ്റമാറ്റിക് ആയിട്ട് മാറുമെന്നാണ് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത്. അപ്പൊ നമുക്ക് ഈ ഒരു നമ്മുടെ ഒരു കരിക്കുലത്തിന്റെ കൂടി ഇത് ചേർക്കേണ്ടതാണ്. കാരണം പ്രകൃതി, ജീവികള് എല്ലാം നമ്മുടെ പാഠത്തിന്റെ ഭാഗമാക്കണം. ടെക്സ്റ്റ് പുസ്തകത്തിൽ ഇതിനുള്ള സ്ലോട്ടുകളൊക്കെ ധാരാളമായിട്ടുണ്ട്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ ഓരോ മരങ്ങളുടെ ഇലകളുടെ വിനേഷൻ മനസ്സിലാക്കാൻ, വേരുകളുടെ പ്രത്യേകത മനസ്സിലാക്കാൻ ഒക്കെ ടെക്സ്റ്റ് പുസ്തകത്തിലുണ്ട്. അപ്പൊ നമുക്ക് ഒരു കാര്യം കൂടി ചെയ്യാൻ പറ്റും. ഈ ടെക്സ്റ്റ് പുസ്തകത്തിലുള്ള ഈ ഒരു കണ്ടന്റിന് വേണ്ടി നമ്മൾ പ്രകൃതിയെ സമീപിക്കുമ്പോൾ കൂടെ നമുക്ക് എന്തും കൂടി ചെയ്യാൻ പറ്റും? മരങ്ങളെ നിരീക്ഷിക്കാനും അതുപോലെ തന്നെ ഓരോ ജീവികളെ നിരീക്ഷിക്കാനും അതിലൂടെ തന്നെ നമുക്ക് ഈ പ്രകൃതിയെ മനസ്സിലാക്കാനും, അത് പ്രത്യേകിച്ച് പറയുന്നത് സസ്യങ്ങളെ കാലാവസ്ഥയ്ക്ക് അനുസരിച്ച് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റും എന്നുള്ളതാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്.